வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான். ஸோ இது சத்து மாவு யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 1 கப் சத்து மாவு எடுத்துக்கிறேன். அடுத்து ஸ்வீட்டுக்காக ஒரு 3/4 கப் நாட்டு சர்க்கரை, அடுத்து நல்லா பழுத்த 2 வாழைப்பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா அரைச்சாச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். ஸோ வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு இதை அப்படியே மாற்றிடலாம். ஸோ இப்போ கட்டியாக இருக்குது. ஸோ இதோடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு கட்டியான மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. ஸோ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கல் ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஆயிலை விட நெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவை ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றுங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதோட சத்தானது கொடுக்குற திருப்தி நம்மளுக்கு இருக்கும். ஸோ வாழைப்பழம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ இப்போ எல்லாமே ஊற்றியாச்சு. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து இது பண்ணுங்கள், இல்லைன்னா அடியில் வந்து கருகிரும். ஸோ இப்போ வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுடலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே திருப்பிடுங்க. ஸோ திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே திருப்பியாச்சு. இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இன்னும் 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி, ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.